ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். இன்றைக்கி வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தோம். ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு, 4-5 வருஷம் ஆச்சு கோயிலுக்கு போயிட்டு. இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ போயிட்டு வந்தோம். இதுதான் கோயிலோட முகப்பு. கோயில் சாமி வந்து வைத்தியநாதர், அம்பாள் பேர் வந்து தையல் நாயகி அம்பாள். இதில் அங்காரகன், அதாவது செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு பரிகார தலமாகவும் இந்த கோயில் இருக்குது. ரொம்ப பெரிய கோவிலுங்க. நாங்கள் போனது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ கூட்டம் தாங்க முடியாத கூட்டமாக இருந்துச்சு. அதோட முகூர்த்த நாளுங்கிறதுனால கல்யாணம், காது குத்து இதெல்லாமும் நிறைய நடந்துச்சு. நமக்கு வந்து சண்டே தானே லீவு, அதனால் அன்னைக்கு தான் போகிறது மாதிரியான வாய்ப்பே கிடைக்கிது. வீக் டேஸில் போனோம்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். நம்ம வீக்கெண்டில் போகிறதுனால எப்பொழுதுமே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. வெயிலும் தாங்க முடியாத வெயில். பிரகாரத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரகாரம் தெரியுமா? அவ்வளோ நீட்டு வாக்கில் இருந்துச்சு. எங்களால் ஃபுல்லாலாம் சுற்றி பார்க்குறதுக்கெலாம் முடியல. இல்லை, வெயில் தாங்க முடியாத வெயில். நின்று சாமி கும்பிட்றதுக்குள்ளேயே எங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக போயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம், தாங்க முடியாத கூட்டம். நின்று ஒரு வழியாக நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா பல வருஷங்களுக்கு அப்புறம் போனோமா. இங்கே வந்து இதான் குளம், கோயில் திருக்குளம். இதில் வந்து உப்பு வெல்லம் இதில் கரைக்கணும் அப்படின்ட்டு சில பேர் சொன்னாங்க. பட் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்ட்டு. தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க அவங்க, உப்பு கொட்டுறதுக்கும் வெல்லம்லாம் போடுறதுக்கும் தனி ஒரு இடம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதில் போட்டுட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம். அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பாருங்கள், நம்மளோட முன்னோர் வந்து ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்கார் பாருங்க. அங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தார். அதோட அவரையும் பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு 15 பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி நாங்கள் கொடுத்தோம். வாங்கிக்கிட்டாங்க, எல்லாேருக்கும் வயசானவங்களாம் வாங்கிக்கிட்டாங்க. மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எப்பொழுதுமே வைத்தீஸ்வரன் கோயில் போனாலும் சரி, திருச்செந்தூர் போனாலும் சரி, இது மாதிரி செய்கிறத நாங்கள் வழக்கமாக வச்சுருக்கோம். இது விளம்பரத்துக்காகலாம் கிடையாது, பட் எங்களோட ஆத்ம திருப்திக்காண்டி கொடுக்குறது. இதை பார்த்து யாராவது 2 பேர் செஞ்சாங்கன்னா நல்லது தானே. எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டில் வந்து தான் சாப்பிட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 3 மணி ஆச்சு. எல்லோரும் சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் நம்மளால் பண்ணணும்னா நல்லது தானே. அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. இருந்த காயை போட்டு ஒரே சும்மா என்ன பண்ணேன்னா, வெறும் மிளகாத்தூள் அள்ளி போட்டேன். பசி தாங்க முடியாத பசி. ஒரு ரசத்தை போட்டு தாளிக்கலாம் இல்லை, மிளகு சீரகத்தை உடச்சி போட்டு அடுப்பில் வச்சு ஏற்றி இறக்கியாச்சு. குக்கரில் சாதம் வைக்கவே மாட்டேன். குக்கரில் வச்சு ஒரு வழியாக இன்றைக்கி மதியானம் லஞ்சையும் முடிச்சிட்டோம். நல்லபடியாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து லஞ்சையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்